நம்ம வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி விடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நம்ம சேனல் நிறைய மேஜிக் எல்லாம் தமிழில் கற்றுருக்கோம். அதன்படி இன்னைக்கு ஒரு மேஜிக் எல்லாம் தமிழில் கற்றுக்க போகிறோம். இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிற மேஜிக் மட்டும் நம்ம நினைச்சிட்டு வரோம். எல்லா மேஜிக் பார்த்தீங்கன்னா தமிழில் கற்றுக்கினாக்கா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிகழ்ச்சி நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஒரு அழகான மேஜிக் ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு சாதாரண வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆர்டினரியான வாழைப்பழம். இதுவும் உரிக்கலாம் இல்லை, அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி அப்படியே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு மேஜிக் செஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, மேஜிக் பார்ட் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு கார்டு ஒன்று எடுத்துக்கிறேன், ஆர்டினரியான கார்டு. இப்போ இந்த கார்டை வச்சு இந்த பழத்தை நான் சும்மா மேலோட்டமாக காற்றுலேயே வெட்டுறேன். பழத்தை டச் பண்ணாமல் வெட்டுறேன். சும்மா பாருங்கள், 1 2 பார்த்தீங்கன்னா 1 இங்கே வெட்டிருக்கேன், 2 இங்கே வெட்டிருக்கேன். ஆனால் நான் சும்மா மேலே தான் வெட்டினேன், உள்ளெல்லாம் வெட்டல பழத்தை. இப்போ இதுக்கு ஒரு மேஜிக் பவர் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பழத்தை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள். ஓ தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது உள்ளார தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ மேலே தான் வெட்டணும், ஆனால் அந்த பழம் உள்ளார மட்டும் அழகா வெட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? 3 பீஸாக இருக்குது அழகா. ஆனால் தோல் வெட்டவே இல்லை, உள்ளார பழம் மட்டும் அழகா 3 பீஸாக கட்டாக இருக்கு. அதுக்கே ஃப்ரெண்ட்ஸ் 3 கட்டாக இருக்குது மேஜிக் போகிறால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு கமெண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேஜிக் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஆர்டினரியான வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கனாக்கா, ஒரு சாதாரண ஊசி ஒன்று எடுத்துக்கங்க. துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஊசி, அது ஒன்று எடுத்துங்க. அதில் இது மாதிரி நூல் கோத்துக்கோங்க. தெரியுதுங்களா? இது மாதிரி நூல் கோத்துக்கோங்க. கோத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா, இந்த ஊசி எடுத்து இந்த வாழைப்பழத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல அழகாக இப்படி குத்துங்க. நான் செய்கிற மாதிரி கரெக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு இப்படி குத்தி நேராக இன்னொரு பக்கத்தில் இப்படி இருங்க. இழுத்துட்டு இந்த நூலை ஃபுல்லாக இழுத்துடக்கூடாது. நூல் கொஞ்சம் அந்தாண்ட இருக்க மாதிரி வச்சுட்டு திரும்பி எந்த இடத்துல வெளில வந்துச்சோ அதே இடத்துல குத்தி அப்படியே நேராக இன்னொரு இடத்துல எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? எப்படி செய்கிறேன்னு? எந்த இடத்துல வந்துச்சோ அதே இடத்துல குத்தி திரும்பி எடுப்பேன். திரும்பி அந்த நூலை பிடிச்சி இப்படி இழுத்துப்பேன். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி திரும்பி எங்கே வெளில வந்ததோ அந்த இடத்துல குத்தி இப்படி ஸ்ட்ரைட்டாக ஊசி உள்ளே அனுப்புங்க. திரும்பி இது ஒரு வழியாக வரும், அதை அப்படி வெளியே எடுத்துக்கங்க. இதே மாதிரி அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் குத்தி குத்தி வெளில எடுத்துருங்க. இது குத்தி குத்தி எடுக்கும்போது கடைசியாக எங்கே ஆரம்பிச்சிங்களோ அது வரை அழகாக குத்தி இப்படி வெளில எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்ட் அடித்து ஊசி எடுத்துருங்க. இப்போ எடுத்துகிட்டு இந்த நூலை தெரியுங்களா? இப்போ நூல் 2 நூலும் வந்துடும், பக்கத்தில் வந்துடும். இதை பிடிச்சி இப்படி அழகாக இழுத்திங்கனாக்கா, நான் ஒரு சைடு நூலை இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு, புரியுதுங்களா? ஒரு சைடு நூலை அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு சைடு நூலை மட்டும் இப்படி அழகாக இழுத்திங்கனாக்கா, இப்படி இழுத்திங்கன்னா போதும், அழகாக அது அந்த வாழைப்பழத்தை உள்ள பக்கம் வெட்டியிருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையும் அதே மாதிரி ஆரம்பித்து அழகாக செஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி குத்தி இழுத்து ஊசி எந்த வெளில வருதோ திரும்பி அதே வழியை குத்தி ஒரு ஃபுல் ரவுண்ட் அடித்து வெளில வந்துடுங்க. அதேமாதிரி கீழே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு அதேமாதிரி ஒரு சைடு நூலை அழுத்தி பிடிச்சிங்க. அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு சைடு நூலை மட்டும் அழகாக இப்படி எடுத்திங்கனாக்கா அது உள்ளார அழகாக வெட்டிட்டு நூல் இப்படி வந்துடும், சுத்தமாக வெளில வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுமாதிரி செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சாதாரண வாழைப்பழம் மாதிரி தான் தெரியும். வெட்டுப்பட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சுங்க. வாழைப்பழத்தை இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஓகே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு உங்கள் ஆடியன்ஸ்கிட்ட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ஆர்டினரியான ஒரு பிளேயிங் கார்டு எடுத்து அவங்க கையில் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு யார்கிட்ட வேணாலும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு இதை இந்த கார்டை சும்மா மேலோட
3 இடத்துல வெட்டுற மாதிரி இப்படி சும்மா செய்ய சொல்லுங்கள். அவங்க செய்வாங்க. 2 இடத்துல செய்ய சொல்லுங்கள். நம்ம 2 இடத்துல உள்ள வெட்டியிருக்கோம், உங்களுக்கு தெரியாதானா? அது ஒரு சாதாரண வாழைப்பழம் சொல்லி காட்டிட்டு காடை கொடுத்துட்டு 2 இடத்துல சும்மா இப்படி மேலே வச்சு இப்படி வெட்டுற மாதிரி சும்மா ஆக்ஷன் கொடுக்க சொல்லுங்கள். அவங்க சும்மா இப்படி செய்வாங்க. 2 இடத்துல இப்படி செய்வாங்க. ஓகே, நீங்கள் 2 இடத்துல மேலே மட்டும் தான் வெட்டிங்க, நான் வெட்டல, மேலே சும்மா வெட்டுற மாதிரி செஞ்சு பார்த்தீங்க. இப்போ இதுக்கு ஒரு மேஜிக் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இது ஒரு மேஜிக் செஞ்சுட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி அழகா உள்ளார வாழைப்பழம் வெட்டின மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு கமெண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நாளைக்கு வேறு ஒரு மேட்ச் கூட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் மெட்டீரியல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.